ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி சிலபஸில் பொது தமிழ் டாப்பிக்கில் வந்து மு வரதராசனார் அவரை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இது ஃபுல்லாக பார்த்தாலே போதும், மு வரதராசனார் பற்றி இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நான் முடிச்சுட்டு வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். டெலகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். ஸோ நம்ம டெலகிராமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க. நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்லேயே இருக்குது. ஸோ யாருக்காச்சும் வேணும்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த சைடு வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து அவருடைய நூல்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டாக பொருத்த சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், விந்தன் அவருடைய படிப்பு என்னென்னு பார்த்தோன்னா பாலும் பாவையும். சமுத்திரம் அவருடைய படிப்பு என்னென்னு பார்த்தோன்னா சோற்று பட்டாளம். அடுத்து இந்திரா பார்த்தசாரதி அவருடைய படிப்பு என்னென்னு பார்த்தோன்னா குருதி புனல். ஸோ மு வரதராசனார் அவருடைய படிப்பு என்னென்னு பார்த்தோன்னா பெற்ற மனம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4312. ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் என்று கூறியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் என்று கூறியவர் வந்து மு வரதராசனார் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா இங்கே செப்ரேட்டாக வந்து ஒரு நோட் போட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக வந்துட்டு கரெக்டாக டாபிக் வைஸ் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு ரிவிஷன் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து லாஸ்ட் டைமில் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்க்குறப்பவே வந்து நீங்கள் ஒரு செப்ரேட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய தமிழறிஞர்கள் பற்றி நம்ம இதுமாரி ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தமிழறிஞர்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்லேயே இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ கடித வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து யாருடைய கடித வரிகள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மு வரதராசனார் அவருடைய கவிதை வரிகள் தான். ஸோ ஒவ்வொரு கவிதை வரியாக பாருங்கள். தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. நீ தேட வேண்டுவது தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் என்று சொன்னவர் வந்து இது அவருடைய கடிதத்தில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ ஒவ்வொரு லைனும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் 4வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கொஸ்டின்ஸ் முன்னாடி பார்த்தோம், ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த சைடு வந்து கடிதம் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் பாருங்கள். இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் யாராலும். இது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு எழுதிய கடிதத்தில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அடுத்தது பாருங்கள். துறைமுக நகரங்களில் வாழும் மக்களின் வருவாய்க்கு அடிப்படையாக அமைவது அங்கு வரும் கப்பல்களின் போக்குவரத்து. இது வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆனந்தநங்கர் நாட்குறிப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அகிம்சா தர்மத்தை அதன் எல்லா அம்சங்களிலும் நான் உணர்ந்த பின்னர் சந்தேகத்தின் புறை என்னை விட்டு ஒளிந்தது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பார். ஸோ போர் என்றால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, கெடாத அறப்போர் அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா. ஸோ ஒவ்வொருத்தருடைய கடித வரிகளும் பார்த்துக்கோங்க, அந்த ஆசிரியரும் பார்த்துக்கோங்க. இதன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2143. அடுத்தது பாருங்கள். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என கூறியவர் வந்து மு வரதராசனார். பாருங்கள், இதே கொஸ்டின் வந்து 3rd டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்தது பாருங்கள். முவாவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அகல் விளக்கு. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மு வரதராசனார் வந்து ஸோ எந்த படைப்புக்காக வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகல் விளக்கு. அடுத்தது பாருங்கள். தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு கடிதம் எழுதினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
தமிழை ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்னா அவருடைய தம்பிக்கு தான் வந்து எழுதியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும்போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டு கொடு. இக்கூற்று யாருடைய கடித பகுதியில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மு வரதராசனார். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் வந்து மு வரதராசனார். அடுத்தது பாருங்கள். இதே கொஸ்டின் பாருங்கள். இது 4வது டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். இக்கடித வரிகள் யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மு வரதராசனாருடையது. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4வது டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் நமக்கு வந்து பாருங்கள், இதுமாரி ப்ரீவியஸில் வந்து எந்த கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டுருக்கு ஸோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களையே போற்று. இது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களை போற்று. இது யாருடைய கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மு வரதராசன் அவருடைய கூற்று. ஸோ அடுத்தது பாருங்கள். தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடித பகுதி யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மு வரதராசனார். ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள். ஸோ பொறுத்த கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு அவர்களுடைய படைப்புகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். டாக்டர் மு வரதராசனார் அவருடைய படைப்பு என்னன்னு பாருங்கள். அகல் விளக்கு. இப்போ தான் நம்ம பார்த்தோம். டாக்டர் அந்த மு வரதராசனார் வந்து அகல்விளக்கு அந்த படைப்புக்காக தான் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். அடுத்தது பாருங்கள். உமாச்சந்திரன் அவருடைய படைப்பு என்னென்னு பாருங்கள். முள்ளும் மலரும். அடுத்து பாருங்கள். சூரியகாந்தன் அவருடைய படைப்பு என்னென்னு பாருங்கள். மானாவரி மனிதர்கள். கிருஷ்ணமணி அவருடைய படைப்பு என்னென்னு பாருங்கள். வேர்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3142. அடுத்தது பாருங்கள். சைடு வந்து செய்திகள் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். நாட்குறிப்பு ஒரு இலக்கியமாகவும் ஆவணமாகவும் மதிக்கப்பெறுகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸோ ஆனந்தரங்கர். நாட்குறிப்புன்னு வந்தாலே ஆனந்தரங்கர் தான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். பல சிக்கலான தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எழுதியுள்ளார். யார் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர் தான் வந்து எழுதியிருப்பார். அடுத்து 3வது பாருங்கள். உண்மையில் சுயசரிதை எழுதுவல்ல என் நோக்கம், சத்திய சோதனைகள் பலவற்றின் கதையை கூற விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா டி காந்தி. சத்திய சோதனைன்னு வந்தாலே டி காந்தி. அடுத்தது பாருங்கள். நீ யாருடனும் தமிழிலேயே பேசு, உலகத்தார் எல்லாம் அவரவர் தாய்மொழியில் தான் பேசுகின்றனர். இது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா மு வரதராசனார் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு சென்டென்ஸும் நீங்கள் தனியாகவும் பார்த்துக்கோங்க. அது சொன்ன ஆசிரியர் யாருன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2143. அடுத்தது பாருங்கள். ஸோ ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு அவர்களுடைய சிறுகதை கொடுத்துருக்காங்க. அதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். மு வரதராசனார் அவருடைய படைப்பு என்னென்னு பார்த்தோன்னா குரட்டை ஒளி. அடுத்தது ஸ்ரீமதி எஸ் லட்சுமி அவருடைய படைப்பு என்னென்னு பாருங்கள். மனம் நுகர்ந்ததற்கு பணம். அடுத்தது பாருங்கள். நீலவன் அவருடைய படைப்பு என்னென்னு பாருங்கள். நன்றிக்கு நன்றி பரிசு. லட்சுமி அவருடைய படைப்பு என்னென்னு பாருங்கள். ஸோ மெல்ல மெல்ல மர. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 4321. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்து தான் திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. மு வரதராசனார்.
ஸோ அவ்வளோதான். வரதராசன் பற்றி இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ யாருக்காச்சும் வேணும்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.